பத்தியா, இதுக்குதான் நான் போய் சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டான்னு. இப்ப நாம தான் தயாரிச்சிட்டு போகணும்னு அவர் சந்தேகப்படுறாரு. அப்ப உனக்கு நிச்சயமா ஜெயில் தான். எனக்கா? நமக்குடா. ഇൻസ്പെക്ടർ ഇപ്പോ വരും. നിങ്ങൾക്ക് കുടിക്കാൻ എന്തെങ്കിലും വേണോ? ആ ബോട്ടിൽ ബ്രാൻഡി. அடச்சி பீர் போதும் சார். എന്താ എന്താ? இல்ல சார், இவன் கலவரத்தில் ஒளறி. தொப்பிடா. ഗുരുവായൂരപ്പ. Yes, sir. All right. Okay, sir. நீங்க தமிழர்களா? பச்சை தமிழர்கள் சார். இங்க எதுக்காக வந்தீங்க? சார் நம்ம கஜா இல்ல துபாய்க்கு. சார் அவன் வளர்றான். இந்த பாய் கடையில ஒரு டெய்லர் கிட்ட இவன் காஜா எடுத்திருந்தான். அதை தான் பயத்துல மாத்தி சொல்றான். சொல்ல வேண்டியதை தைரியமா சொல்லுங்க. சொல்ற அண்ணே, இல்ல சார், நாங்க 2 பேரும் பீச் பக்கம் சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தோம் சார். 2 தடின்னு இந்த பொட்டி கொண்டு வந்து கொடுத்து போயிட்டானுங்க சார். மத்ததெல்லாம் அந்த அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன். நாங்க வரட்டுமா? கொஞ்சம் இருங்க. நீங்க கொண்டு வந்தது என்ன தெரியுமா? அபின். நான் அப்பவே சொல்லல. பாத்ரூம்ல வச்சு சொன்னேன். பயங்கரமான போதைப் பொருள், விலையும் அதிகம். நம்ம என்ன வியாபாரமா பேச போறோம்? நீங்களே வச்சுங்க. நாங்க வரட்டுமா? யோ இரியா. புரியுது சார், அவர் தானே. அதுக்கு என்ன அவசரம்? நாங்க மெதுவா வந்து வாங்கிக்கிறோம். அது இல்லப்பா, நீங்க இங்க இருந்து வெளியில போக முடியாது. நீங்க வெளியில போகணும்னா யாராவது உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும். உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க யாராவது இருக்காங்களா? சார், நாங்க இப்பதான் கேரளாக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். எங்களுக்கு யாரை தெரியும்? எவன் சார் எங்களுக்கு ஜாமீன் கொடுப்பான்? லுக் ஹியர், சட்டபூர்வமா செய்ய வேண்டிய சில கடமைகள் எங்களுக்கு இருக்கு. நாளைக்கு இந்த ஸ்மக்லர்ஸ் நாங்க அரெஸ்ட் பண்ணா நீங்க தானே வந்து அடையாளம் காட்டணும். ஆகையினால ஜாமீன் இல்லாம உங்களை வெளியில விட முடியாது. சார் ஒண்ணு செய்யலாம், நீங்களே எங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருங்க. நாங்க வேணா உங்க வீட்டுல தங்கிக்கிறோம். நல்லா இருக்கு. கேஸை டீல் பண்ற நானே உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது. வேற யாராவது இருந்தா யோசிச்சு சொல்லுங்க. ஞாபகம் வந்துருச்சு சார். ஊர்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல கண்ணாயர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் இந்த ஊர்ல தான் எங்கேயே டாக்ஸி ஓட்டுறாரு. அவரை பிடிச்சோம்னா எங்களுக்கு ஜாமீன் கொடுப்பாரு சார். டாக்ஸி டிரைவர் தானே, கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போலாம் வா. சந்தேகமே இல்ல, அவங்க சிஐடிஸ் தான். இன்ஸ்பெக்டரோட சரி சமமா உட்கார்ந்து வரத பாரு. போடா. பேப்பர் அப்புறம் படிக்கலாம். வண்டி அடியா. ஒரு வேக ஸ்டார்ட் செய்து வண்டி எடுக்க. இரியா, ஸ்டார்ட் பண்ண வேணாமா? எங்க போகணும்? எங்க வேணா போ. எங்க வேணாலும் போவா. சார், அவர் தான் சார் கண்ணாயிரம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? சார் ஜீப்ல போய் பிடிக்கலாம் வாங்க. பின்னால ஏரியா. ரைட் ரைட். டாக்ஸி ஃபாலோ பண்ணு. குயிக். எப்படி போகணும்? லெஃப்ட்ல ஓடியா. ரைட்ல விடு. என்னப்பா ஒருத்தர் லெஃப்ட்ங்கிறீங்க ஒருத்தர் ரைட்டுங்கிறீங்க. நமக்கு என்ன, ஸ்ட்ரெயிட்டா போவோம். டிரைவர் குறை கூட ஸ்பீடு போ. இந்த வண்டியில எவ்வளவுதான் ஸ்பீடு? ஸ்பீடு பத்தாதியா, வேகமா போ. வேகமா போகணும்னா பிளேன்ல போக வேண்டியதானே. வண்டியில வந்து ஏன் ஏறினீங்க? சாவு கிராக்கி. இப்ப எப்படி போகணும்? எங்களுக்கே தெரியலையா, எப்படி வேணாலும் போ. உங்களுக்கே தெரியலையா? ஒருவேளை பைத்தியமா? நமக்கு என்ன, பணம் வந்தா சரி. எல்லா இடமும் சுத்தியாச்சு. கொச்சின்ல ஒரு இடம் பாக்கி இல்ல. எந்த இடத்துக்கு போகணும்னு கரெக்டா சொல்லுங்க.
போனா போயிட்டேரியா. கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. பட்டிட மோனே பறையின கேட்கலாம். யாருடா நாயின்னு சொன்ன? அப்படியே ஏத்துனா வெளியே வாடா. தடி பசங்க பணம் கொடுக்காம ஓடி போயிட்டாங்களே. அண்ணே யாருப்பா நீ? சார் நான் ஒரு தப்பு பண்ணல. யாருப்பா நீ? நான் தானே, என்ன தெரியலையா? தெரியாதனாலதான் கேக்குறேன். விசாலத்தோட மகனே. எந்த விசாலம்? என்ன மிஸ்டர்? இல்ல சார், அவர் சுய நினைவு இல்லாம இருக்கிறாரு. நான் நினைவு வர வைக்கிறேன். உங்க வீட்டு கிணத்துல தண்ணி இல்லாத போது நீ தான் தண்ணி பாய்ச்சினியா? அது இல்லனே, பக்கெட் விழுந்து போச்சு. அதை நான் தானே எடுத்து கொடுத்தேன். பச்சை பக்கெட். அட விசாலத்தோட பையன். இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தேன். நினைவு வந்துருச்சு. மணி அண்ணே. மணி ரமணி என்னையும் கட்டி சொல்றா. இல்ல இன்ஸ்பெக்டர் ஜாமீன் விட மாட்டாரு. நீ யாரு? ரமணி அதான் யாருன்னு கேட்டேன். கிணத்துல இருந்து சொம்பு எடுத்து கொடுத்தேன். டேமிட், அந்த சிஐடிக்கு தான் உங்களை ஃபாலோ பண்றானுங்களே. நீங்க ஏன் அவனுக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்க? அட நீங்க ஒண்ணு, நாங்க முன்னாடி போனா பின்னாடியே வரானுங்க. ഞങ്ങൾ എന്ത് ചെയ്യും? ஓகே, இமிடியேட்டா நாம இந்த ஹோட்டலை காலி பண்ணி போயிட வேண்டும். இன்னைக்கு காலையில என் டாக்ஸில 2 பேர் ஏறினானுங்க. சுத்துன்னு சுத்தி விட்டு கடைசியில துட்டே கொடுக்காம போயிட்டானுங்க. அயோக்கிய பசங்க. முன்னையெல்லாம் எனக்கு தமிழனை கண்டா ரொம்ப பிடிக்கும். இப்ப வர தமிழனை கண்டா பிடிக்கவே மாட்டேங்குது. ஏண்ணே? எப்ப எங்க மாறான்னு சொல்லவே முடியலையப்பா. நாங்க அப்படி இல்லனே. ஒரு தடவை மாறிட்டோம், அங்க இருந்து போவே மாட்டோம். அடுத்த மாற்றம் வர வரைக்கும். அண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பிக் பாக்கெட்டோ புள்ள பிடிக்கிறவங்களோ இல்ல. ரொம்ப நாணயமானவங்க. வெரி குட். ஒரே ஒரு தடவை பேங்கை ஏமாத்திட்டோம். கையேற. அண்ணே அவன் தப்பா சொல்றான். நாங்க நிறைய பணம் சம்பாரிச்சு பேங்க்ல போடலாம்னு போனோம். அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சு. அதனால பேங்க் தான் ஏமாத்திருச்சு. அப்ப பேங்க் மிஸ்டேக். அது சரி, கேரளாவுக்கு எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? உங்க கதையை சொல்லுங்க. ஒரே ஒரு ஊர்ல இப்படி சொன்னா 1 வருஷம் ஆயிரும். நான் சுருக்கமா சொல்றேன். கிபி 1988 வருஷம். கிழிஞ்சது போ. இப்படி சொன்னா 20ஆம் நூற்றாண்டு ஆயிரும். அதுக்கு 1 வருஷமே பரவாயில்ல. நீ சொல்லுப்பா. சுமார் 10 மாசத்துக்கு முன்னாடி கர்ப்பமா இருந்தியா? அண்ணே எங்க கதையை உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணமே நீங்க எதனா எங்களுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு தான். எனக்கே யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு நான் இருக்கேன். என்ன முழுசா நம்பிராதீங்க. அவ்வளவுதான். என்னடா அவரு? என்ன ஓட்டப்பதமா நடத்துறான்? அம்முக்குட்டி, அம்முக்குட்டி. யாருங்க? வீட்டு வேலைக்காரிய? சம்சாரம். யார் சம்சாரம்? ஊருக்கா சம்சாரம்? எனக்கு தான் சம்சாரம். அம்முக்குட்டி, அம்மா குட்டி, குட்டி வா வெளியே. ஏய் உங்களுக்காக தான் கூப்பிட்டேன். ஒரு உதவி. இந்த உதவியோட நிறுத்திக்க. அவனை நம்பாதீங்க. இப்படிதான் ஊர்ல ஒரு டாக்டர இல்லங்க நர்ஸ். ஏய் உங்க 2 பேத்தையும் வேலையில போங்க. நான் வாயை திறந்தா நீங்க கூப்பிடுறீங்க. എന്താണ് ഇത്ര നേരം? ഇവരൊക്കെ ആരാണ്? இந்தா ஊர்ல இருந்து வந்திருக்கானுங்க. சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு. ശരി. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல அண்ணன் தமிழ், அண்ணி மலையாளம். எப்படி மொழி பிரச்சனை? அண்ணன் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் தமிழ் பேசுவேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேல மொழி பிரச்சனையே கிடையாது. கம்ப்ளீட்டா மௌனம் தான். பாரதியார் சொன்னபடி நான் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கேரள நாட்டிலம் அது நான் தான். இந்த பாருங்கப்பா, நாளைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு ட்ரெயின் இருக்கு. டிக்கெட் வாங்கி தரேன். ஒழுங்கா மரியாதையா ஊர் போய் சேருங்க. அண்ணே எனக்குன்னு யாருமே கிடையாது. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு இருந்த சொத்தெல்லாம் வித்து என்னை படிக்க வைக்கிறதுக்கும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்றதுக்குமே எங்க அம்மா செலவு பண்ணிடுச்சு. அம்மாவுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நான் எப்படியாவது கரை சேரணும்னு தானே. தங்கச்சி வீட்டுல அம்மா ஒரு அனாதமா இருக்காங்கண்ணே. அவங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனா அவங்க அதெல்லாம் வெளில சொல்றதே இல்லை. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தோம் என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. எங்க அம்மாவோட ஒரே ஆசை என்னைக்காவது நான் பெரிய ஆளாகி அவங்கள கூட்டு வந்து என் கூடவே வச்சுக்கொண்டு தான். நான் கார் வேணும் பங்களா வேணும்னு கேட்கலண்ணே. எனக்குன்னு ஒரு சின்ன வேலை. வயசான காலத்துல அவங்களுக்கு நான் இந்த நிம்மதி கூட கொடுக்கலன்னா அப்புறம் அவங்களுக்கு பிள்ளையா பிறந்து என்ன பிரயோஜனம்? கவலைப்படாதீங்கப்பா. எனக்கு தெரிஞ்ச பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட உங்க 2 பேத்தையும் வேலைக்கு சேர்க்க முயற்சி பண்றேன். நீங்க சொன்னா அவர் கண்டிப்பா வேலை கொடுப்பாரா? நிச்சயமா செய்வார். ஏன்னா அவர் எனக்கு கடமைப்பட்டிருக்காரு. ஒரு நாள் திருவனந்தபுரத்துல இருந்து ராத்திரி 12 மணிக்கு என் டாக்ஸியில கொச்சினுக்கு வந்துகிட்டு இருந்தேன். வர்ற வழியில ஒரு அம்பாசிடர் காரு அப்பளமான நொறியும் கிடந்துச்சு. பக்கத்துல போய் பார்த்தேன். ரத்த வெள்ளத்துல ஒரு ஆள் கிடந்தாரு. உடனே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். கொஞ்ச நாள்ல பொழைச்சிக்கிட்டாரு. அன்னைக்கு நான் மட்டும் அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கலைன்னா அவர் உயிரே போயிருக்கும். அந்த நன்றி விசுவாசத்துக்காக நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு. அப்போ நிச்சயமா எங்க 2 பேருக்கு வேலை உண்டு. ஏங்க சமீபத்துல அவரை பாத்தீங்களா? ஏன் இல்ல ஒருவேளை வேற ஏதாவது ஆக்சிடென்ட்ல அவர் செத்து இருந்தா? இதுதான் உன்ன மாதிரி தமிழனுக்கு உதவியே பண்ணக்கூடாதுங்கிறது. நீங்க என்ன மாதிரி தமிழனுக்கு உதவி பண்ணுங்க. தமிழன் வாழ்க. கட்சியே ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க தலைவரே போவோம். ஏண்டா நான் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? டேய் தலைவர் இல்லடா, வருங்கால முதல்வர். அந்த பதவியில இருக்கிறத விட தண்ணியில குதிச்சிடலாம். அண்ணே வேலை வாங்கி கொடுத்துட்டு குதிங்க, நாங்களே தள்ளிடுறோம். ஏண்டா அதுல கூட சுயநலமா? வாங்க. அடடடட கண்ணாயிரமா? வா 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 வாப்பா வா. பரவாயில்லையே,
என்ன இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்களே? என்னப்பா அது? ஒன்ன மறக்க முடியுமா? ஆயுசு பூரா உன் நினைப்பு என்ன எதிரியே இருக்கும். ஆமா, எப்படி இருக்க நீ? ஏன் இவ்வளவு நாளா இங்க வரல? எனக்கும் சில கஷ்டங்கள், அதனாலதான் வந்து பார்க்க முடியல. என்னது கஷ்டமா? என் உயிரை காப்பாத்தின கண்ணாயிரத்து கஷ்டமா? இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதப்பா. ஆமா, என்ன விஷயம்? இவங்க 2 பேரும் எனக்கு வேண்டியவங்க, நல்ல பசங்க. ஆமா சார். உங்க கம்பெனில ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். வேலையா? இத கேக்குறதுக்கு ஏன்பா இவ்வளவு தயக்கம்? ஆமா, நீங்க 2 பேரும் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். நான் கூட பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். 4 வருஷம் கம்மி எஸ்எஸ்எல்சி. இவன் பேரு மணி, எங்க ஊருக்காரன். இவனுக்கு நீங்க வேலை அவசியம் கொடுக்கணும். நான் கூட அண்ணனுக்கு பக்கத்து ஊருக்காரர் தான். என் வேலையும் அண்ணனுக்கு ரொம்ப முக்கியம். 3 கிலோமீட்டர் தூரம் சார். ரைட்டு. மணி பிகாம் பாஸ் பண்ணிருக்கிறதுனால அக்கவுண்ட் செக்ஷன்ல ஒர்க் பண்ணட்டும். மேனேஜர் போஸ்ட் எதுவும் காலியா இல்ல போல இருக்கு. பரவாயில்ல, நான் இதையே பாக்குறேன். சார், நான் எந்த செக்ஷன்? கோடவுன்ல. கூட உண்ணா அண்ணே. முதலாளி சொல்லிட்டாருல, இப்போதைக்கு இந்த வேலையில இரு. அதுக்கப்புறம் நான் ரெக்கமெண்ட் பண்ணி உன்னை மாத்துறேன்டா. என்ன கிருஷ்ணா, சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் தான். ஆமா, இவங்க எல்லாம் யாரு? நம்ம ஊருக்காரங்க. இவர் யாருங்க? புரோக்கர். என்னங்க? வீட்டு புரோக்கர்ப்பா. இவர் முகத்தை பார்த்தா வேற புரோக்கர் மாதிரி தெரியுதா? இவங்க 2 பேத்துக்கும் நல்ல வீடா ஒண்ணு பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடு. கொடுக்கலாம். 1ஆம் தேதியானா வாடகை டான்னு வந்துருமா? வராதுங்க. என்னப்பா? 5ஆம் தேதி தான் கொடுப்போம். ஏன்னா 5ஆம் தேதி அவங்க ஆபீஸ்ல அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆஹா. அதனாலதான் சொல்றாங்க நல்ல வீடா ஒண்ணு பார்த்து கொடு. இப்பவே காட்டுறேன் வாங்க. காட்டுறத பாத்துட்டு வரேனே. போங்க. உங்களுக்கு என்ன டைப்ல வீடு வேணும்? அதாவதுங்க, நானும் ஆபீஸ் ஒர்க் பண்றேன், அவனும் ஆபீஸ் ஒர்க் பண்றான். அதனால 2 பேருக்கு தனித்தனி பெட்ரூம், அதுல அட்டாச்சு பாத்ரூம் இருக்கணும். அப்புறம் எங்களை யாராவது பார்க்க வந்தா அவங்க வெயிட் பண்றதுக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன் ஹால். சரி, பூஜை ரூம் வேண்டாமா? உங்க ஆசையை கெடுப்பானே. பெரிய பூஜை ரூம் வேணும், அதுலயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கணும். பூஜை ரூம்ல அட்டாச்சு பாத்ரூமா? அட சாமியை கழுவுறதுக்குங்க. இத்தனை வசதியோட ஒரு வீட்டுக்கு எவ்வளவு வாடகை வேணும்? குறைஞ்சது 2500 ரூபாய் ஆகும். 2500 ரூபாயா? ஆமா, அட்வான்ஸ் 10,000 ரூபாய் ஆகும். எங்களுக்கு வீடே வேணாம். உங்க தகுதிக்கு 100 ரூபாய் அளவுல தான் தேவைப்படும்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்க காட்டுறேன். வீடு எங்க? பக்கத்துல தான் இருக்கு, வாங்க. போங்க. இதுதான் வீடு. மாசம் 125 ரூபாய் வாடகை. ஏயா, வத்திப்பட்டி சைஸ்ல இருக்குதா இது? நீ கொடுக்கிற 125 ரூபாய்க்கு வத்திப்பட்டி மாதிரி இல்லாம விஐபி சூட்கேஸ் மாதிரியா இருக்கும். ஆமா, பாட தெரியுமா? எதுக்கு கேக்குறீங்க? பாத்ரூமுக்கு கதவு கிடையாது. சௌரியமா பிறந்த மேனியோட குளிக்கணும்னா பாடிக்கிட்டே குளிக்கணும். அவசரமா யாராவது புந்துட்டா அசிங்கமா போயிடும்ல. அத பத்தி அவங்கள கவலைப்படணும். வாங்க வாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், செவுத்துல ஆணி அடிக்கப்படாது. என் வீட்டுக்காரருக்கு பிடிக்காத? வீட்டுக்கே பிடிக்காது. நீங்க ஆணி அடிச்சா அதிர்ச்சியில செவுரு சாஞ்சி பக்கத்து வீட்டுக்காரன் செத்துருவான். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டீங்களா ஆணி அடிக்கூடாதுன்னு? எதுக்கு? அவன் ஆணி அடிச்சா நாங்கெல்லாம் செத்துருவான். ஆமா, இந்த வீட்டுக்கு யாரு ஓனரு? நான் தான். யோ, நீ ஓனரா புரோக்கரா? ஓனரான புரோக்கர். ആരാകത്തുള്ളത്? ഇങ്ങോട്ട് ഇറങ്ങി വാ. തലവൻ നിശ്ചയമായിട്ടും പറഞ്ഞു, ഇനിയും 3 ദിവസത്തിനുള്ളിൽ ഈ വീട് കാലി ചെയ്യണം. ഇല്ലെങ്കിൽ എന്ത് നടക്കുമെന്ന് പറയാൻ പറ്റില്ല. പറഞ്ഞത് മനസ്സിലായല്ലോ? വെറുതെ കൈവനക്കെടുത്തരുത്. என்னங்க இது? வீட்டுக்கு இன்னும் குடியே வரல, அதுக்குள்ள காலி பண்ண சொல்றாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த காலனியில நாங்க 20-25 வருஷமா குடி இருக்கிறோம். வாடகை ரொம்ப கம்மி. இது ஒரு சேட்டுக்கு சொந்தமான இடம். இந்த சேட்டு என்ன பண்ணி விட்டான், திடீர்னு இத ஒரு எம்எல்ஏட்ட வித்து விட்டான். அந்த எம்எல்ஏ எங்களை காலி பண்ண சொல்லி ஆளை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். நாங்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த எம்எல்ஏ எப்படி ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா? இப்பதான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த எம்எல்ஏக்கும் நாம பயப்பட வேண்டாம். அதானே. அப்படியே உங்களை யாராவது வந்து கேட்டா அண்ணன் கிருஷ்ணன் கிட்ட கேட்டுக்காங்கன்னு சொல்லிடுங்க. அண்ணன் கிருஷ்ணனை நாங்க எங்க பாக்குறது? பக்கத்து தெருவுல ஒரு சின்ன வீடு ஒண்ணு செட்டப் பண்ணிருக்கேன். பெரும்பாலும் அங்கதான் இருப்பேன். இதை விட சின்ன வீடா? சமாதியா இருக்கும். വരൂ. കണ്ടില്ലേ ഈ മൂട്ടയെല്ലാം? கண்டு. ഇതൊക്കെ തൂക്കി ആ ലാറിയിൽ കയറ്റണം. நான் மூட்டை தூக்கணுமா? ஏங்க, நான் முதலாளி சிபாரிசுங்க. ഇവിടെ അത് തന്നെ ജോലി. ആദ്യം ഈ ഡ്രസ്സൊക്കെ അവിടെ പോയി മാറിയിട്ട് അവിടുന്ന് വേറെ ഡ്രസ് ഇട്ടോണ്ട് വന്ന് ഈ മൂട്ടയെല്ലാം ലാറിയിൽ കയറ്റണം. മനസ്സിലായോ? ஆயி. ആ. மணி துரோகி. எஸ்எல்சி படிச்சேன்னா மூட்டை தூக்குறதா? ചേട്ടാ, ഞാൻ എംഎ. எம்பிஏவா? ദിവസമായിട്ട് ആ സീഡുകളെ ഞങ്ങളുടെ കണ്ണിൽ കണ്ടിട്ടേ ഇല്ല. അത് പറഞ്ഞിട്ട് പോകാനായി വന്നതാ. போடா போடா மூதேவி. ஏண்டா பெருமையா சொல்ல வந்துட்டியா? போலீஸ வேணாலும் ஏமாத்திடலாம்டா. ஆனா அந்த சிஐடிகளை ஏமாத்தவே முடியாது. எங்க வேணாலும் இருப்பானுங்க. അത് ശരി, കളവ് പോയ ചരക്കിന് പകരം വേറെ ചരക്ക് ഏർപ്പാട് ചെയ്തിട്ടുണ്ടോ? முதல்ல அந்த சிஐடிங்க நடமாட்டம் கம்மியாட்டும், அதுக்கப்புறம் யோசிப்போம். யாரோ வராங்க. போடா உள்ள. எஸ், கம் இன்.
சார் வணக்கம் சார். என்ன மணி? சார் அக்கௌண்ட் செக்ஷன்லயே அரை மணி நேரமா நிக்கிறேன். யார்கிட்ட பேசுறது என்ன வேலை பார்க்கறதுன்னு தெரியல சார். எல்லாரும் தள்ளி நில்லு என்ன விரட்டுறாங்க சார். அப்படியா? கொஞ்சம் இரு. ஹலோ, அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் வர சொல்லு. மணி, she is Radha, accounts class. ஹலோ. ஹலோ. Taking to the department and teach him. Okay? எஸ் சார், ப்ளீஸ் கம். மிஸ்டர், see the figures on the last page. ஃபிகர் டக்கர். What? தட் ஃபிகர். Oh. Column number 1, audited figures for the latest financial year as on 31/12/88. Column number 2, audited figures for the previous financial year as on 3/12/88. Column number 3, profit before tax. Column number 4, profit after tax. Okay? Balachandran, account number 1200. சரியான மரியாதை தெரியாத முண்டமா இருக்கிறான். ஒரு ஆம்பளை நான் நிக்கிறேன், என்னை நிக்க வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவ திமிரு. அடியே உன்னெல்லாம் சுண்ணாம காலில் வச்சு சுடணும்டியே. மிஸ்டர், நான் ஒரு தமிழ் பெண். என் சொந்த ஊர் மதுரை. இந்த கம்பெனி ஓனர் இருக்காரே, அவரும் ஒரு தமிழர். இப்ப நீங்க என்ன திட்டினீங்களே, அதெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட வத்தி வச்சேன்னா உங்க சீட்டு கிழிக்கப்படும். தெரியுமில்ல? ஐயோ என்னங்க இது, உங்களுக்கு தமிழ் தெரியாதோன்னு ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டேன். இப்ப நீங்க பேசுறது 2 வார்த்தை இல்லைங்க, 16 வார்த்தைகள். நீங்க நல்லா கணக்கு போடுறீங்க, அதனால தான் உங்களை அக்கௌண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காங்க. நான் கூட நல்லா கணக்கு பண்ணுவேங்க. இப்ப கொஞ்சம் வேலையை பார்ப்போமா? இப்ப நீங்க பார்த்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லெட்ஜர். I will show you the previous balance sheet, okay? Bye. You know, ஐயோ! Bloody nonsense, stupid. தேங்க்யூ. no.